மாவட்டம் லால்குடியில் அதிமுக சார்பில் லீமா ரோஸ் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தொகுதி மக்களுக்கு ஒரு வாக்கிற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த 25,000 வழங்கக்கூடிய டோக்கனோடு ஆட்டோவில் 10 பேர் அங்கு வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். தாவேக்கானார் மற்றும் பொதுமக்கள் சுற்றி வளைத்து அவர்களை பிடிக்க முற்பட்ட போது தப்பியோடி விட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மாந்துரை என்ற இடத்தில் 2 ஆட்டோக்களில் வந்தவர்களை பிடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பணக்கார வேட்பாளரான லீமா ரோஸ் போட்டியிடக்கூடிய லால்குடி தொகுதியில் ஒரு வாக்கிற்கு 25,000 ரூபாய் வழங்கப்படுவதாக புகார் எழுந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் அந்த தொகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? அதிகாரிகள் யாராவது அந்த பகுதியில் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்களா? என்ன விவரம்? வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் லீமா ரோஸ் மார்டின் போட்டியிடுகிறார். இவர் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்ய செல்லும் பொழுது கோவை மாவட்டத்திலிருந்து அவரது நிறுவனத்தில் பணிபுரியும் ஆட்களை கொண்டு பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதிக அளவில் அதிமுகவினருக்கும் வாக்காளர்களுக்கும் பணம் செலவு செய்வதாகவும் கூறப்பட்ட வந்த நிலையில் மேலும் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் ஹாட் பாக்ஸ் மற்றும் வாக்காளருக்கு விநியோகம் செய்த நிலையில் தற்போது வாக்காளர்கள் தொகுதி முழுவதும் வாக்காளருக்கு 25,000 டோக்கன் விநியோகம் செய்வதாகவும் இதற்காக 10 பேர் 2 ஆட்டோக்களில் வந்துள்ளனர். அவர்கள் திருச்சி நம்பர் 1 டோல் இடையில் உள்ள மாந்துரை பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஆட்டோவில் 2 ஆட்டோக்கள் 10 பேர் சென்றுள்ளனர். அப்போது தாவேகா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அந்த பகுதியில் வளைத்து பிடித்துள்ளனர். அப்போது டோக்கன்களை கொண்டு ஒரு ஆட்டோவில் தப்பி ஓடிவிட்டனர். மற்றொரு ஆட்டோவை விட்டுவிட்டு மற்ற 10 பேரும் தப்பி ஓடி உள்ளனர். குறிப்பாக வாக்காளர்களுக்கு 25,000 டோக்கன் விநியோகம் செய்யப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 10 பேரும் தப்பி ஓடிய நிலையில் அந்த பகுதியில் தற்போது 100க்கும் மேற்பட்டோர் தப்பி ஓடியவர்களை கைது செய்ய வேண்டும் என அதே பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார். மேலும் 10க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக வாக்காளருக்கு பணம் விநியோகம் செய்யக்கூடாது, பரிசு பொருட்கள் கொடுக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் தற்போது அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் அவருக்கு ஆதரவாக கோவை மாவட்டத்திலிருந்து ஆட்களை வரவழைக்கப்பட்டு 25,000 டோக்கன் விநியோகம் செய்வது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் லீமா ரோஸ் மார்டின் வெற்றி பெற்றால் அவர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் நாங்கள் எப்படி சந்திக்க முடியும் என லால்குடி தொகுதி மக்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது வாக்காளர்களுக்கு 25,000 டோக்கன் வழங்கியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் ஆதரவாக பணம் கொடுப்பதை தடுக்க வேண்டும், இது தொடராமல் இருக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த பகுதியில் தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் அவர்களிடம் விசாரணை நடத்தி கொண்டும் யார் அந்த தப்பி ஓடிய அந்த 10 பேர் யார், அவர்கள் எல்லாம் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், எதற்காக வந்தார்கள், கையில் டோக்கனோட வந்தவர்களை அவர்களை பொதுமக்கள் கையங்களவுமாக பிடித்தும் அவரை தப்பி ஓட விட்டனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்டோர் குவிந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.